எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கூக்கு எஃப்எம். இந்த கூக்கு எஃப்எம் லாஸ்ட் இயர் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின் ஒண்ணு பண்ணாங்க. இது மூலமா அவங்களோட டர்ன் ஓவர் வந்து மிகப்பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா வந்து இப்பதான் கூக்கு எஃப்எம் நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். பட் அவங்க யூஸ் பண்ண ஒரு பிரில்லியன்டான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்மளோட பிசினஸ் யூஸ் பண்றது, இதை யூஸ் பண்ணி எப்படி நமக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதை பத்தி இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் இந்த சேனலுக்கு வர்றதா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மூலம் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தா உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ் பண்ணா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன் கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து கூக்கு எஃப்எம் இதை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா வந்து இப்ப இவங்க வந்து எல்லா புக்ஸுமே ஆடியோ ஃபார்மேட்ல யூஸ் பண்றாங்க. இது ஒரு ஆப். இந்த ஆப் மூலமா நீங்க எப்ப வேணா நீங்க எனி டைம் புக் வந்து படிக்கலாம். இந்த கூக்கு எஃப்எம் வந்து நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். பட் அவங்க யூஸ் பண்ண எனக்கு பிடிச்ச முக்கியமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன பாத்தீங்கன்னா இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த யூஸ் பண்ணி தான் அவங்க பர்ஃபெக்டா வந்து அவங்களோட இம்ப்ரெஷனும் சரி டவுன்லோடும் சரி மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ண இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் தான் நீங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கணும். இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் ஒன்றும் இல்லை கைஸ், உங்களோட பிசினஸோ உங்களோட ப்ராடக்ட் ரிலவெண்டா யார் அந்த நீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யோகா கிளாஸோ இல்ல சம்திங் எல்ஸ் அப்போ உங்களுக்கு உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரெல்லாம் இருக்கலாம், பேரண்டிங், அப்புறம் வந்து ரெகுலரா ஃபிட்னஸ் ட்ரை பண்றவங்க தான் உங்களோட ஆறு. இது ரிலேட்டடா யார் வந்து இன்ஸ்டாகிராம்ல இல்ல யூடியூப்லயோ அது ரிலேட்டடா யாருக்கு வந்து கண்டென்ட் டெய்லியும் ரெகுலரா கிரியேட் பண்றாங்க அவங்களையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க உங்க ப்ராடக்டையோ உங்க பிசினஸையோ மார்க்கெட் பண்ற ப்ராசஸ் தான் இந்த இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங். சிம்பிளா சொல்லணும்னா உங்களோட ப்ராடக்ட் உங்களோட சர்வீஸ் உங்களோட பிசினஸ்க்கு ரெலவெண்டான யாரெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த நீஷ்ல வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் உங்களோட இன்ஃபுளுசர். அவங்களை யூஸ் பண்ணி தான் நீங்க மார்க்கெட்டிங் பண்ண போறீங்க. அது எப்படி மார்க்கெட்டிங் பண்ண சொல்றேன் ஃபர்ஸ்ட். இப்போ உங்களுக்கு இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் என்ன தெரிஞ்சிருக்கும். இந்த இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் எப்படி வந்து கூக்கு எஃப்எம் ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூக்கு எஃப்எம் ட்ரை பண்ண முக்கியமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினா ஃபர்ஸ்ட் அவங்களோட ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களோட ப்ராடக்ட் அவங்க கிட்ட இருக்கு. அதே மாதிரி உங்ககிட்ட உங்க ப்ராடக்ட் இருக்கு. அதுக்கான இன்ஃபுளுசரை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணாங்க. உங்க பிசினஸ்க்கான ரெலவெண்டான இன்ஃபுளுன்ஸ் யாருன்னு சொல்லி சூஸ் பண்ணாங்க. இந்த இன்ஃபுளுசர் தான் அவங்களோட ப்ராடக்ட்டையும் அவங்களோட பிசினஸையும் மார்க்கெட்டிங் பண்ண போறாங்க. அந்த பிசினஸ் பண்ணவங்க என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் கூக்கு எஃப்எம் யாரெல்லாம் வந்து பார்த்தா இப்போ கண்டென்ட் கிரியேட்டரா இருக்காங்களோ, யார் ஃபேமஸான கண்டென்ட் கிரியேட்டரா இருக்காங்களோ அவங்களாம் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. இவங்க ரிலவெண்டான ஃபீல்ட்ல இருக்கவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணாங்க. அவங்கள செலக்ட் பண்ணிட்டு அவங்க மூலியமா என்ன பண்ணாங்க, ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒன்ஸ் என்னன்னா கூக்கு எஃப்எம் பத்தி முக்கியமான புக்கை பத்தி பேச சொன்னாங்க. சில அன்னோன் புக்ஸ் எல்லாம் பத்தி பேசினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா சில அன்னோன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சில புக்ஸ் பத்தி அவங்க பேசியிருந்தாங்க. இந்த புக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணாங்க, ஒரு இன்ஃபுளுசர் கொடுத்து அவங்க பேச வச்சு அதை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் சேனல்லையோ அவங்க யூடியூப் சேனலையோ ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. இது ஒரு வகையான இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங். அவங்களோட இன்ஸ்டாகிராம்லயும் பிளஸ் அவங்களோட யூடியூப் சேனலையும் ப்ரொமோட் பண்ணி அது மூலமா சில கன்வர்ஷன் எடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த இன்ஃபுளுசர் பேசி கொடுத்த வீடியோவை இவங்க ப்ரொமோட் பண்ணாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா அவங்க கொடுத்த அந்த வீடியோவை இவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா கூகுள் ஆட்ஸும் சரி யூடியூப் ஆட்ஸும் சரி பிளஸ் சோஷியல் மீடியா ஆட்ஸும் சரி கம்ப்ளீட் ஆட்ஸ் வந்து இவங்க அந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ணாங்க. இதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஃபாலோ பண்ற எல்லா இன்ஃபுளுசரும் அவங்க ஃபாலோ பண்ற எல்லா விசிட்டர்ஸும் அந்த வீடியோஸ் பார்த்துருவோம். பிகாஸ் அவங்க இன்ஃபுளுசராக அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் யூடியூப் பேஜ் போட்டு பார்த்துருவாங்க. அப்புறம் சேம் டைம் அவங்க என்ன பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின் யூஸ் பண்ணது அதை அவங்க ஆல்ரெடி அவங்க பேஸ் கொஞ்சம் பிராண்ட் வேல்யூ இருக்கும். அந்த பிராண்ட் வேல்யூ யூஸ் பண்ணி இவங்க பப்ளிஷ் பண்ணி கம்ப்ளீட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி பண்ணாங்க. இதனால தான் கூக்கு எஃப்எம் வந்து லாஸ்ட் இயர் வந்து டவுன்லோட்ஸும் வேற லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அண்ட் சேம் டைம் அவங்களோட ப்ராஃபிட்டும் வந்து ட்ரிபிள் ஜம்ப் ஆயிருக்கு. 800% வந்து ஜம்ப் ஆயிருக்கு. இதுக்காக நானும் சொல்றேன், நீங்களும் உங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய பிராண்டா இருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்க ப்ராடக்ட்டுக்கான ரெலவெண்டான நீஷ்ல கண்டென்ட் கிரியேட் பண்றவங்க யாருன்னு சொல்லி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த இன்ஃபுளுசர் இப்போ வந்து 4 டைப் ஆஃப் இன்ஃபுளுசர் இருக்காங்க. அது என்னென்ன இன்ஃபுளுசர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெகா இன்ஃபுளுசர் அண்ட் மேக்ரோ இன்ஃபுளுசர் அண்ட் மைக்ரோ இன்ஃபுளுசர் அண்ட் நானோ இன்ஃபுளுசர். இது வந்து எல்லா பிசினஸ்க்கும் சூட் ஆகுமா கேட்டா கண்டிப்பா சூட் ஆகும். எப்படி நீங்க சூஸ் பண்றது அதை போதா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்கிட்ட ஆக்சுவலா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கேன். எனக்கு பிராண்டிங் வேணும், பிளஸ் மார்க்கெட்டிங் வேணும், சேல்ஸ் அதிகமாகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜுவல்லரி ஷாப்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஷோர் வேற லெவல் ஷோரூம் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க மெகா இன்ஃபுளுசர் ட்ரை பண்ணலாம். இன்ஃபுளுன்ஸ் வந்து உங்க வந்து 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
உங்க ரிலவெண்டான கண்டென்ட் அவங்க ரெகுலரா மேக் பண்றாங்க நீங்க சர்ச் பண்ணணும். கண்டிப்பா ரிசர்ச் பண்றது இங்க நிறைய முக்கியமான பார்ட் வந்து இங்க ரிசர்ச்சிங் தான். ஸோ நீங்க எந்த அளவு ரிசர்ச் பண்றீங்களோ அந்த அளவு கரெக்டான இன்ஃபுளுன்ஸ் உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த மெகா இன்ஃபுளுன்சர் சூஸ் பண்றதுனா 1 மில்லியன் இல்ல, பட் அவங்களோட காஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ நீங்க பேசும்போது உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ இது மெகா இன்ஃபுளுன்சர் கண்டிப்பா வந்து அவங்க இந்த மாதிரி கேட்டகரி இருப்பாங்க. அது மேக்ரோ இன்ஃபுளுன்சர் சொல்லுவாங்க. 100K to 1 மில்லியன் இதுல இருக்கிறவங்க இந்த மேக்ரோ இன்ஃபுளுன்சர். அதே மாதிரி மைக்ரோனா 10K to 100K. ஸோ நான் ஸ்மால் கேப், அதாவது ஸ்மால் கேப் கம்பெனிலாம் சொல்லுவேன். அவங்கள வந்து இப்பதான் நான் இப்பதான் ஸ்டார்ட் அப் பண்ணிருக்கேன், இல்ல இப்ப என்னோட பிராண்டிங் வேணும், இல்ல எனக்கு இமிடியேட்டா சேல்ஸ்னா நீங்க நானோ இன்ஃபுளுசர் சூஸ் பண்ணலாம். நானோ இன்ஃபுளுசர் வந்து பிலோ 10K ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க. பட் ஆனா கண்டிப்பா ஒர்த்தா இருக்காங்களா, அவங்க ரீச் எப்படி இருக்கு கண்டிப்பா நீங்க செக் பண்ணும். ஸோ இந்த நானோவும் மைக்ரோவும் சொல்ல மிட் லெவல்ல இருக்கவங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். நீங்க ஹையர் லெவல்ல இருந்தா மட்டும் தான் நீங்க மெகா அண்ட் மேக்ரோ சூஸ் பண்ணணும். ஸோ முக்கியமான ஒண்ணு என்னன்னா, நீங்க சூஸ் பண்ற யாரா இருந்தாலும் சரி, அவங்களோட கண்டென்ட் நீங்க ரெகுலர் வாட்ச் பண்ணணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் இல்ல 1 வீக்ஸ் 2 வீக்ஸ் வாட்ச் பண்ணி அவங்களுக்கு எப்படிலாம் என்கேஜ்மெண்ட் வருது, என்ன மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பண்றாங்க, என்ன மாதிரிலாம் வந்து இவரு கண்டென்ட் கிரியேட் பண்றது, அதை நீங்க கண்டிப்பா ரிசர்ச் பண்ணணும். நீங்க ரிசர்ச் பண்ணாம எந்த ஒரு இன்ஃபுளுன்ஸும் சூஸ் பண்ணாங்க. ஆல்ரெடி ஒரு சில பேர் சில பிசினஸ் என்கிட்ட சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த இன்ஃபுளுன்சருக்குலாம் வந்து ஒரு போர்ட்டல் இருக்கு, அந்த போர்ட்டல போய் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க டைரக்டா செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான இன்ஃபுளுன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எப்படி வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண போனா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இன்ஃபுளுன்சர் நீங்க சூஸ் பண்ணணும். ஒன்ஸ் இன்ஃபுளுன்சர் சூஸ் பண்ணா அந்த இன்ஃபுளுன்சர் உங்க நீஷுக்குள்ள கரெக்டா வராரா, ஸோ உங்களோட ப்ராடக்ட், உங்க பிசினஸ், உங்க சர்வீஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அதை பத்தி ரெகுலரா கண்டென்ட் மேக் பண்றா, அந்த மாதிரி ப்ராசஸ் நீங்க செக் பண்ணும். ஸோ ஒன்ஸ் இன்ஃபுளுன்சர் நீங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட ட்ராக் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹிஸ்டரி, ஸோ அதாவது அவரோட பாஸ்ட் ஹிஸ்டரி நீங்க பார்க்கணும். பிளஸ் வந்து இப்போ ப்ரெசென்டா என்ன கண்டென்ட் மேக் பண்றாரு, ஸோ உங்க ப்ராடக்ட் உங்க சர்வீஸ் ரிலேட்டட் கண்டென்ட் எல்லாம் மேக் பண்றாரா, அது என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்கு, அது எப்படி பீப்புள்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, அதெல்லாம் நீங்க கண்டிப்பா செக் பண்ணும். ஸோ நீங்க ஒரு இன்ஃபுளுன்சர் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க 1 or 2 வீக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து ரிசர்ச் பண்ணி ஆகணும். ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் நீங்க பிளான் பண்ணணும் அவங்க எப்படி ரீச் அவுட் பண்ணலாம்னு சொல்லி ரீச் அவுட் பண்ணிட்டு அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவங்க பேமெண்ட்க்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க கிட்ட நீங்க வீடியோஸ் வாங்கிட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லையும் பிளஸ் அவங்களோட யூடியூப் சேனலையும் ப்ரொமோட் பண்ண சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் திங் இதுதான் நீங்க பண்ணணும். ஸோ இன்ஃபுளுன்சர் மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவரோட சேனலையோ, அவரோட யூடியூப்லயோ, அவரோட இன்ஸ்டாகிராம்லயோ, அவரோட சோஷியல் மீடியாலயோ நீங்க போஸ்ட் பண்ணிட்டு அது மூலம் எவ்வளவு லீட்ஸ் வருது முதல்ல ஃபர்ஸ்ட் ட்ராக் பண்ணணும். ஸோ இந்த ட்ராக்கிங் சிஸ்டம் செட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அவரோட டைம் முடிஞ்சிடும். அதாவது அவர் எத்தனை உங்ககிட்ட கமிட்மெண்ட் கொடுதோ அத்தனை வீடியோஸோ அத்தனை என்கேஜ்மெண்ட்டோ அவர் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாரு. ஒன்ஸ் அவர் கிரியேட் பண்ண முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணணும். உங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அவர் கொடுத்த வீடியோ எடுத்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா ப்ரொமோட் பண்ணணும். ஸோ ஏன்னா அவர்கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு பல்க் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அந்த ஃபாலோவர்ஸ் வந்து அவரோட வீடியோஸ் பார்த்துருவாங்க. ஸோ இவரோட ஃபேஸ் பிராண்ட் வேல்யூ வச்சு, இவரோட ஃபேஸ் வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்றோம், இப்போ ஆக்சுவலா இந்தியா ஃபுல்லா ட்ரை பண்ணலாம். ஸோ இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா ட்ரை பண்ணலாம். நீங்க அவரோட தமிழ்நாடு இன்ஃபுளுன்ஸ் தான் தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க ட்ரை பண்ணுங்க. தமிழ்நாடு ஃபுல்லா ட்ரை பண்ணி உங்களோட சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஸ்ட்ராட்டஜி தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதை வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி நீங்க ப்ரொமோட் பண்ணலாம். அண்ட் சேம் டைம் யூடியூப்ல நீங்க ப்ரொமோட் பண்ணி பண்ணலாம். இதுதான் கூக்கு எஃப்எம் என்ன பண்ணாங்க, அவங்க கிட்ட இன்ஃபுளுன்சர் கொடுத்து ஒரு வீடியோ மேக் பண்ணி அந்த வீடியோவை அவங்களோட சேனலையும் ப்ரொமோட் பண்ணாங்க. அண்ட் சேம் டைம் அவங்க வந்து கூகுள் ஆட்ஸ், அதாவது யூடியூப் ஆட்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து யூடியூப் டாமினேட் பண்ணாங்க. ஸோ எல்லா இன்ஃபுளுன்சர் கிட்டயும் அவங்க மேக்ரோ, மைக்ரோ, ஸோ இந்த நாலு இன்ஃபுளுன்சர் கிட்ட என்ன பண்ணாங்க, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வீடியோஸை கலெக்ட் பண்ணி அந்த வீடியோஸ் அவங்க யூடியூப் ஆட்ஸ்ல ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ இதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு, அதாவது அவங்களோட டவுன்லோட்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு, அவங்களோட என்கேஜ்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு. சேம் அதே திங்ஸா நீங்களும் ஃபாலோ பண்ண போறீங்க. ஒன்ஸ் இன்ஃபுளுன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க, அவங்களோட ஹிஸ்டரி ட்ராக் பண்ண போறீங்க, அதை அவங்களோட சேனலையும் ப்ரொமோட் பண்ணலாம். அண்ட் சேம் டைம் நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயினும் பண்ண போறோம். இதுதான் கைஸ் ஓவரால் இன்ஃபுளுன்சர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க எப்படி திங்க் பண்றீங்க, ஸோ இது உங்க பிசினஸ் யூஸ் ஆகுமா ஆகாதா, ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.